உங்க மொபைல்ல நமக்கே தெரியாமல் உங்களுடைய ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போயிட்டு சேவ் ஆயிட்டு இருக்கும். அத எப்படி டெலீட் பண்றது? அப்படின்னு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க மொபைல்ல இருக்கிற மை ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கங்க. சில மொபைல்ல பார்த்தீங்கன்னா, ஃபைல் மேனேஜர் இருக்கலாம், ஃபைல்ஸ் இருக்கலாம். ஒவ்வொரு மொபைல்லயும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுடைய ஸ்டோரேஜ்ல சேவ் ஆயிருக்கும்ல, அந்த ஆப்ஷன் போய்க்கங்க. அதுல டிவைஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணுங்க. மீடியா அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல மீடியா அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஆப்ஷன்லயே பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் இமேஜஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து வர்றதுக்கு நீங்க தேவையில்ல. ஒவ்வொரு மொபைல்லயும் ஒவ்வொரு மாரி இருக்கனால, இது வந்து ஒவ்வொரு ஆப்ஷனா கிளிக் பண்ணி நீங்க வர்ற மாரி இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட்ல டிவைஸ் மேனேஜர் இருக்கு பார்த்தீங்களா? டிவைஸ் மேனேஜர் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிக்கங்க. மேல சர்ச்ல போயிட்டு நீங்க எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, Oppo, Vivo, Samsung சர்ச்ல போயிட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. கீழ ஆப்ஷன்லயே பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் இமேஜஸ் சொல்லி உங்களுக்கு வந்துரும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத நீங்க கிளிக் பண்ணினா, நீங்க சென்ட் பண்ற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுல தான் வந்து இருக்கும். உங்களுக்கு நார்மலா வர ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்க பேக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஃபுல்லாமே பேக்ல இருக்கும். நீங்க சென்ட் பண்ற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல இருக்கு. இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, 2024லருந்து நான் சென்ட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே எனக்கு வந்து 2 காப்பியா ஒண்ணு இருக்கு. வந்த இதுல ஒண்ணு இருக்கு. நான் மத்தவங்களுக்கு சென்ட் பண்ண எல்லாமே இந்த ஃபோல்டர்ல வந்து உங்களுக்கு சேவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுல போயிட்டு நான் பேக்ல போயிட்டு, இத சென்ட் பண்ண ஃபைல் இருக்குல்ல, இத நான் டிக் பண்ணிக்கிறேன். கீழ 3 டாட் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா, 151 எம்பி வந்து எனக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து காட்டுது. இப்ப இது பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாமல பார்த்தீங்கன்னா, இது ஃபோட்டோஸ்லாம் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. இப்ப இது மாரி உங்க மொபைல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து மத்தவங்கலாம் சென்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இதனால உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்க இத பார்த்து, ஜஸ்ட் அத நீங்க எல்லாத்தையும் டிக் பண்ணி, டெலிட்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணினா, உங்களுக்கு வந்து எல்லா ஃபோட்டோஸுமே டபுள் டைம் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து டெலீட் ஆகும். இதே மாரி தான் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, அத நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு வந்த வீடியோஸ் எல்லாமே வந்து கீழ வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. சென்ட் அப்படின்னு இருக்குல்ல, அத நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற வீடியோஸ நீங்க மத்தவங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டியிருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டிக் பண்ணிக்கங்க. கீழ மோர்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. அதுல டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இதனால இருக்கு. இப்ப எனக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா, 173 எம்பி வந்து எனக்கு இந்த மத்தவங்களுக்கு அனுப்பிச்ச வீடியோஸ்லாம் எனக்கு காட்டுது. இத நீங்க அப்படியே வந்து டெலீட்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி, டெலீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த ஃபோல்டரே வந்து டெலீட் ஆயிரும். இதனால பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல்ல இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து இன்கிரீஸ் ஆகியிருக்கும். இந்த மெத்தட் மூலம் போயிட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்க மொபைல்ல இருக்கிற ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் வந்து எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்